வெல்கம் டு சைக்காலஜி. டோன்ட் டேக் எமோஷ்னல் டெசிஷன்ஸ். எமோஷ்னலாக இருக்கும் போது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர். இதுதான் இன்றைக்கான டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெடியாக இருப்போம், சில சமயம் எமோஷ்னல் ஆகும். அதாவது எமோஷன் மீன்ஸ் கோவம், எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம், எலேஷன்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் இல்லை சோகம், இந்த மாதிரி வேரியஸ் மூட்ஸில் இருப்போம். நம்ம அப்படி எமோஷனல் ஸ்டேட்ஸில் இருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் பாதிக்கப்படும். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டெடியாக இருக்கும் போது எடுக்கிற டெசிஷனுக்கும் எமோஷனல் ஸ்டேட், எமோஷ்னலாக இருக்கும் போது எடுக்கிற டெசிஷனுக்கும் கண்டிப்பாக மாறுபாடு இருக்கும். அப்படி நீங்கள் எமோஷனல் ஸ்டேட்டில் டெசிஷன் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக தாங்க போகும். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்கிறாரு, அதை கேட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், கட் பண்ணிடுறேன், பிளாக் பண்ணுற நம்பரை அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதை பண்ணிட்ட அப்புறம் அது நீங்கள் செஞ்சது ஆக்ஷன், ரியாக்ஷன், அப்புறம் டெசிஷன். 3. டெசிஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறதுங்கிற முடிவு, மனசார முடிவு, மனசில் இருக்கிற முடிவு. ஆக்ஷன் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, நான் உங்களை பிளாக் பண்ணுறவங்க நம்பர்னு. ரியாக்ஷன் நீங்கள் கோவப்படுறது. ஸோ இது ஆக்ஷன், ரியாக்ஷன், டெசிஷன், இது 3 கலக்கும் போது அதுலேருந்து நீங்கள் பின்வாங்க முடியாத அளவுக்கு போயிடும். இன்னொரு நாள் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆடுடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது கரெக்டு தான், நம்ம கோவப்பட்டது தான் தப்பு, நம்ம கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த பிளாக் பண்ணுறதை அன்பிளாக் பண்ணிங்கன்னா, இல்லை அவர்கிட்ட போய் பேசினீங்கன்னா, அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். அதாவது அவர் மீண்டும் உங்கள் ஃப்ரெண்டை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையே போகலாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத நிலைமைக்கெல்லாம் போக வேண்டி வரும் நீங்கள் எமோஷனல் டெசிஷன் எடுத்தீங்கன்னா. ஸோ அப்போ நீங்கள் அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க உங்களை. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, அடடா நம்ம முன்னாடியே யோசித்து டெசிஷன் எடுத்துருக்கலாமே, அவசரப்பட்டுட்டோமே, இப்படி தான் தோணும். ஸோ நீங்கள் எமோஷனல் எடுத்த டெசிஷன் தப்பாக போயிருக்கு. அப்போ எடுத்த டெசிஷன் ஒரு நாள்லையோ 2-3 நாளுக்கு கழிச்சோ தப்புன்னு பட்டு கரெக்டாக டெசிஷனுக்கு மறுபடியும் மாறுறீங்க. ஸோ உங்கள் டெசிஷன் மாறி, ஏன் எமோஷன் மாறுறதுனால. ஸோ எமோஷனாக இருக்கும் போது எடுத்த டெசிஷன் தப்பாக போயிருக்கு. அது எப்போ உங்களுக்கு புரிய வருதுன்னா, அந்த எமோஷன் விட்டுட்டு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வரும்போது தான், நார்மல்சிக்கு வரும்போது தான். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கும்போது எடுக்கிற டெசிஷனுக்கும், ஸ்டெடியாக இருக்கும்போது எடுக்கிற டெசிஷனுக்கும், எமோஷனலாக இருக்கும்போது எடுக்கிற டெசிஷனுக்கும் நிறைய வேறுபாடு வருது இல்லைங்களா? ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதே மாதிரி தான் சென்சிட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸு, லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேட்டிவ்ஸு, ஆஃபீஸில் கொலீக்ஸு, பாஸு சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்பு, இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பு, இல்லை கேஷுவலாக ஸ்ட்ரேஞ்சர் ரிலேஷன்ஷிப், அதாவது ரோட்டில் போகிறவங்க கூட பேசும்போது, எதில் போனாலும் எமோஷனலாக டெசிஷன் எடுக்காதீங்க. ஸ்டெடியாக இருக்கும் போது டெசிஷன் எடுங்க. அப்படி எமோஷனல் ஆகிட்டீங்கன்னா ஸ்டெடியாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் டெசிஷன், அதாவது ஆறப்போடுங்க, உங்கள் டெசிஷனை தள்ளி போடுங்க, கூலிங் பீரியட் கொடுங்க. ஸோ அந்த கூலிங் பீரியட் கொடுக்கும் போது நீங்கள் எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்து ஸ்டெடி ஸ்டேட், அதாவது நார்மல்சிக்கு வந்துடுவீங்க. அப்போ எடுக்கிற டெசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். எமோஷனலாக டெசிஷன் எடுக்காதீங்க. எமோஷனலாக இருக்கும் போது எந்த டெசிஷனையும் தயவு செஞ்சு வாழ்க்கையில் எடுத்துடாதீங்க. அதை டெசிஷன் எடுக்கிற ஸ்டேஜை தள்ளி போடுங்க, அப்புறம் டெசிஷன் எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஆற போடலாம், கூலிங் பீரியட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் டெசிஷனை எடுங்க. நல்லா யோசிச்சு கரெக்டாக இருக்கும் அந்த டெசிஷன். இதுதான் சொல்ல வந்தது. எமோஷனலாக டெசிஷன் எடுக்காதீங்க. நார்மல்சிக்கு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்த அப்புறம் எமோஷனலாக தனிஞ்ச அப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க. ஸோ டோன்ட் டேக் எமோஷனல் டெசிஷன்ஸ். எமோஷனலாக எந்த முடிவும் எடுக்காதீர்கள். இதுதான் இன்னைக்கான டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.